தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமானது என்னன்னா கிரே ஹேர், நரைமுடி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து இந்த கிரே ஹேரை பார்க்குறோம். எதனால, எந்த காரணத்தினால அதிகமான தலைமுடி உதிர்வோட சேர்ந்து இந்த வெள்ளை முடி ஏற்படுது, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேர் ஃபால், அதாவது தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுகள், அதாவது நேச்சுரலா இந்த நரைமுடியை கருப்பாக மாற்றுவதற்கு பக்க விளைவுகள் இல்லாம ஏதாவது ஹேர் டை இருக்கா, இது வந்து தேடல் நிறைய பேருக்கு இருக்கும். தொடர்ந்து 3 நாள் இதை பயன்படுத்தும் பொழுது அந்த நேச்சுரலாக நமக்கு தலைமுடி எல்லாமே கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். வரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமானது என்னென்னா கிரே ஹேர், நரைமுடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரே ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரைமுடி பிரச்சனை இன்றைக்கு, முன்னாடியெல்லாம் வயதானவர்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, 40 இயர்ஸ் ஆனாலோ இல்லை 50 இயர்ஸ் ஆனாலோ நமக்கு வந்து நரைமுடி இருக்கும். ஆனால் இப்போது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து இந்த கிரே ஹேரை பார்க்குறோம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, மேம் இந்த ஏஜ்லேயே வந்து இந்த சின்ன வயசுலேயே 7th 8th தான் படிக்கிறாங்க, என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லாவே நிறைய வெள்ளை முடி இருக்குது. ஸோ பார்க்குறவங்க ஸ்கூலில் எல்லாமே இந்த மாதிரி கேட்குறாங்களாம். ஸோ இதற்கு என்ன பண்ணுறது? இல்லை ஒரு சிலருக்கு என்னென்னா, யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு, டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கோ நிறைய வந்து தலை முழுவதுமே வந்து வெள்ளை முடியை பார்க்குறோம். அதனோட சேர்ந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்குன்னு சொல்கிறோம். பேசிக்காகவே இந்த தலைமுடி பராமரிப்பு எப்படி, இந்த தலைமுடியை நம்ம எப்படி பராமரிக்கலாம், எதனால், எந்த காரணத்தினால அதிகமான தலைமுடி உதிர்வோடு சேர்ந்து இந்த வெள்ளை முடி ஏற்படுது, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெள்ளை முடி வருதுன்னா நம்ம பாடியில் அந்த மெலனின், ஸோ ஹேருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மெலனின் குறைவதனால ஏற்படக்கூடியது. ஸோ இது ஒரு டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த காரணத்தினால இந்த டிஃபிஷியன்சி ஏற்பட்டு தலைமுடி வெண்மையாக மாறுது? இப்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசிக்காக நமக்கு ஃபோலிக் ஆசிட், இரும்புச்சத்து குறைபாடு இருந்தாலோ, கால்சியம் குறைபாடு இருந்தாலோ, முக்கியமாக நமக்கு ஜிங்க் மற்றும் காப்பர், இந்த செம்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தலைமுடி கருப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த டைமில் நமக்கு இந்த காப்பர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மெக்னீஷியம், ஜிங்க், இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம பாடியில், இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவு இருந்தே ஆகணும். இது இருந்தால் மட்டும்தான் இந்த ஹேர் ஃபாலிகல்ஸில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு, அது ஸ்ட்ரென்தன் ஏற்பட்டு முடி வந்து உதிராமல் இருக்கும். இதுக்கு பேசிக்காக சித்தா மெடிசன்ஸில் இந்த காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பு இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது. மூலிகைகளோடு சேர்ந்து பெருமருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபால், அதாவது தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் முடி வந்து வளருமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ இயற்கைக்கு மாறாக நம்ம வந்து இல்லைங்க, ஒரு 60 வயது 50 வயதை கடந்திருக்கா அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும், நரைமுடி வரதான் செய்யும். இது வந்து நேச்சர். பட் இப்போ வந்து அப்நார்மலாக நிறைய பேருக்கு, இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு, யங் அடல்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நரைமுடி இருந்துச்சுன்னா நிரந்தரமாக அது கருமையாக மாறும். அதற்கான சிறந்த சிகிச்சை முறைகள் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். வருடக்கணக்காக நிறைய பேர் வந்து இது ஃபாலோ பண்ணி ஏன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. எனக்கு க்யூர் ஆகிடுச்சு, என் ஃப்ரெண்டுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் மேம், அவர் சொல்லி தான் நான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி தான் நிறைய பேர் வந்து அந்த தலைமுடி பிரச்சனை, ஏதோ ஹேர் ஃபால் இருக்குது, ஃபோர்ஹெட்டில் வந்து நிறைய ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நரைமுடி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுப்போம். அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய லிவர் டாக்ஸின்ஸ், லிவர் டானிக் எல்லாமே கொடுக்குறோம். லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுவதற்கான மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம தலைமுடியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா லிவர், கிட்னி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு நரைமுடி வரும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம இந்த மாதிரி இன்டர்னல் மெடிசன்ஸ் நிறைய கொடுப்போம். ஸோ நேச்சுரலாக இந்த நரைமுடியை கருப்பாக மாற்றுவதற்கு பக்க விளைவுகள் இல்லாமல் ஏதாவது ஹேர் டை இருக்கா, இது வந்து தேடல் நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்னென்னா, இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்ல அலர்ஜியை உண்டாக்கலாம். அதனால் பாதிக்கப்பட்டும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹேர் டை வந்து நான் வந்து மீசையில் யூஸ் பண்ணேன், ஸோ பியர்டில் யூஸ் பண்ணேன், அப்போது அந்த டைமில்
முகமே வந்து வீங்கின மாதிரி ஆயிடுச்சு, லிப்ஸை சுற்றி வீங்கிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ தலையில் வந்து டை அப்ளை பண்ணால் அர்டிகேரியா ரேஷஸ் மாதிரி வந்திருக்கு, தலையில் சொரியாசிஸ் வந்துருச்சு இது போட்டதுனால. ஸோ அந்த அளவுக்கு அதில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியில் செட் ஆகாமல் என்ன ஆகுதுன்னா சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்குது. ஸோ முகம் வந்து வீங்கின மாதிரியோ அங்கங்கே தடிப்புகள் வர மாதிரியோ இருக்கும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நேச்சுரலாக என்ன ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணலாம், இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனைகள் இருக்குது, கிரே ஹேர் இருக்குது, அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் ரொம்ப தின் ஆகுது இல்லைங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்டர்னலாக என்ன மெடிசன்ஸ் இல்லை ஹோம் ரெமடிஸ் என்ன இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நேச்சுரலாக ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா திரிஃபலா சூரணம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திரிஃபலா சூரணம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எதற்காக இந்த திரிஃபலா சூரணம் எடுக்கிறோன்னா இதில் வந்து அதிகமான துருப்பு சுவை இருக்குது. துருப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம உடலில் வந்து அதிகமான வலிமையை தரக்கூடியது. போன்ஸுக்காக இருந்தாலும் சரி இல்லை மசில்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அது வலிமையை தருவதற்கு துவர்ப்பு சுவை ரொம்ப இம்பார்ட்டண்ட். திரிஃபலா சூரணம் எடுத்துக்கணும். இதில் பேசிக்காக கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 ஹெர்ப்ஸும் இதில் இருக்குது. ஸோ திரிஃபலா சூரணம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்ன முக்கியமான ஒரு பொருள் தேவை அப்படின்னா மஞ்சள் வந்து பவுடராக எடுத்து வச்சுக்கணும். திரிஃபலா சூரணமும் பவுடராக இருக்குது, மஞ்சளும் நமக்கு பவுடராக எடுத்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா தேங்காய் ஓடு, சிரட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கணும். சிரட்டை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கறியாக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இது எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் அடி கனமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வறுத்துக்கிட்டே வரணும். வறுக்குனா லேசாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கட்டத்தில் நல்ல பிளாக் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் இது எடுத்து தனியாக வச்சுக்கணும். திரிஃபலா சூரணம், மஞ்சள் இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த சிரட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுட்டு கறியாக்கி அந்த கறியை பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணதும் இந்த கருப்பாக இருக்கக்கூடிய இந்த மூலிகையோடு நம்ம சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணி இலைகளை நல்லா அரைச்சி அந்த சாறு மட்டும் தனியாக எடுத்துக்கணும். சாறு மட்டும் தனியாக எடுத்து அந்த சாறில் இந்த நம்ம கருப்பாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மூலிகைகள், இதை எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து ஒரு நாள் இரவு முழுவதும் நம்ம அப்படியே வச்சிடணும். அப்படியே வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை ஹேருக்கு அப்ளை பண்ணணும். ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எலுமிச்சை சாறு இதில் சேர்த்துக்கணும். எலுமிச்சை சாறு சேர்த்து இதை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறணும். ஸோ இதனோட பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா தலைமுடி வந்து கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் இது வந்து குறைக்கும். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹெர்பல்ஸ் அப்படின்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு முறை நம்ம பயன்படுத்திட்டு ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடணும். செகண்ட் டைம் அடுத்த நாளும் இதை வந்து பயன்படுத்தணும். ஸோ கண்டினியூஸாக தொடர்ந்து 3 நாள் இதை பயன்படுத்தும்போது அந்த நேச்சுரலாக நமக்கு தலைமுடி எல்லாமே கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ரொம்ப ஹோம் ரெமெடி என்ன இருக்குது, வெள்ளை முடி வராமல் தடுப்பதற்கான வீட்டிலே நம்ம செய்யக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை கருப்பம் ஃபாலோ பண்ணலாம். இது எப்படின்னா கருவேப்பிலை இலைகளை நல்லா நிழலில் உலர்த்தி எடுத்துக்கணும். இதை பவுடர் பண்ணிடணும். உலர்ந்த கருவேப்பிலை இலைகளை பவுடர் பண்ணிடணும். இது கூட நம்ம என்ன பண்ணணும், பாதி அளவுக்கு வெள்ளை கரிசாலை பொடியை சேர்த்துடணும். சேர்த்து 2த்தையும் எடுத்து வச்சிடணும். காலையில் டெய்லி இதை வந்து தேனில் கலந்து ஒரு 1/2 ஸ்பூன், இது கருவேப்பிலை கற்பம் அப்படின்னு சொல்லுவோம், தினமும் காலையில் இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நரைமுடிகள் எல்லாமே கருப்பாகும். இதை தாண்டி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மெயினாக ரத்த சுத்தி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குறோம். இது ரத்த சுத்தி கஷாயம் தொடர்ந்து ஒரு 40லிருந்து 60 நாட்கள் நம்ம கொடுப்போம். பேசிக்காக வந்து பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கு. ஸோ இதையும் நம்ம ரத்த சுத்தி கஷாயமும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி இந்த நரைமுடி, தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.